வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. நைட் ஆஃப் த சன் கிங்டம்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட ரிலீஸ் ஆகிருக்கு. எத்தனை பேர் சண்டே மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனுக்கும் என்னெல்லாம் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல பாத்துருவோம். இந்த சீரிஸோட டைம் லைன் அப்படிங்கிறது 8 இயர்ஸ் ஆஃப்டர் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன், 100 இயர்ஸ் பிஃபோர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ரெண்டு சீரிஸ்க்கும் இடையில இந்த கதை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். எபிசோடோட ஓப்பனிங்கே ஆர்லன் ஆஃப் பெனிட்ரியோட டெத்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆர்லனுக்கு 3 ஹவுசஸ் இருக்கு: தண்டர், செஸ்ட்நட் அண்ட் ஸ்வீட் ஃபுட். ஸ்வீட் ஃபுட் சார் ஆர்லன் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹோஸ். செஸ்ட்நட் தான் டன்க் ரைட் பண்ணக்கூடிய ஹோஸ். தண்டர் வந்து மெயினா பேட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. டன்க புக்ல ஒரு 17 வயசு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இங்க அந்த ஏஜ் அப்படிங்கறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டன்க ஆக்ட் பண்ண ஆக்டர் 6 feet 5 inches புக்கோட டிஸ்கிரிப்ஷனுக்கு அக்யூரேட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். டன்க் இப்போதைக்கு சார் ஆர்லனை புதைச்சிட்டு அடுத்து என்ன பண்றது, கிங்ஸ் லேண்டிங் ஆர் லானிஸ்போர்ட் மாதிரியான சிட்டிக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. கிங்ஸ் லேண்டிங் இஸ் லார்ஜஸ்ட் சிட்டி. லானிஸ்போர்ட்டுமே அப்படிதான். அங்க போனா இவருக்கு ஏதாவது ஒரு ஒர்க், அட்லீஸ்ட் சிட்டி வாட்ச்லயாச்சும் ஒரு ஜாப் கிடைக்கும். அதனாலதான் ஆர்லனோட ஸ்வாட எடுத்து ஒரு நைட் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த ஸ்வாட் அப்படிங்கிறது நல்லா கிரிப்பா இருக்கு. ஆஸ்வர்ட் மேடல ஒரு டோர்னி நடக்க போகுது, பேசாம ஆஸ்வர்டுக்கு போய் அந்த டோர்னில கலந்துக்கலாமா அப்படின்னு யோசிப்பாரு. அந்த சமயம் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோ வர சீக்வன்ஸ் மாதிரி காமிச்சு அப்படியே ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. ஏன் இந்த சீரிஸ்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியோ ஆர் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் மாதிரியோ அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ ஒரு அனிமேட்டட் மேப்பா கொடுக்கல அப்படின்னா, இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது டன்கன் எக்கோட பர்சனல் அட்வென்ச்சர் சொல்ற ஒரு ஸ்டோரி தான். அதனால இந்த சீரிஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு கிராண்ட் மேப் ஆர் ஃபேமிலி ட்ரீ தேவையில்லை, சிம்பிளான டைட்டிலே போதும் அப்படின்னு இந்த சீரிஸோட ஷோ ரன்னரான ஐரா பார்க்கர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த பிஜிஎம் தொடர்ந்து வர சீக்வன்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் இந்த ஷோவோட டோன் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் மாதிரியோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியோ ரொம்ப பிளட்டியா இருக்க போறதுல இருக்கும். பட் அங்க நம்மள ஒரு டென்ஷன்லயே வச்சிருந்திருப்பாங்க. இங்க அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபன் அப்படிங்கிறது இருக்கும். ஆர்லனோட திங்ஸ் எல்லாத்தையும் டன்க் பேக் பண்ணிட்டு அந்த ஆஸ்போர்ட்ல நடக்கிற டோர்னிக்கு கிளம்பும் போது வழியில ஒரு டைனர்ல ஃபுட்டுக்காக நின்றுப்பாரு. அங்க முன்னாடியே ஒரு குட்டி பையன் நின்னுட்டு இருந்திருப்பான். டன்க் இந்த பையனை ஒரு ஸ்டேபிள் பாய் அப்படின்னு தான் நினைச்சு அவரோட குதிரைகளை கொடுத்து கட்டி போட்டு தீனி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸ்பாய்லர் அலர்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பையன் ஒரு ஸ்டேபிள் பாய் கிடையாது. இவனோட நேம் ஏகான் தி 4th டார்கெரியன். எஸ், தட் மீன்ஸ் he will going to be king one day. டன்க் அந்த டைனர் உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற லேடி டன்க்கு ட்ரிங்க் கொடுக்கும்போது ஆல்ரெடி அந்த கிளாஸ்ல இருந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு அதே கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்தி குடிப்பாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டன்க் அந்த லேடி கிட்ட ஆஸ்போர்டுக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அந்த லேடி இங்க இருந்து பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாஸ்ட் டோர்னமெண்ட்டை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. லைக் ஒரு ஜாஸ்ட் டோர்னமெண்ட்னால ஒரு எக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த சீரீஸ்ல அந்த கிங்ஸ் நைட்ஸை தாண்டி வெஸ்ட்ரோஸ்ல இருக்க ஸ்மால் ஃபோக்ஸ் அண்ட் புவர் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அதிகமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ட்ரங்கன் மேன் வந்து டன்க பத்தி ஒரு கனவு கண்ட அப்படின்னும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிருப்பான். வெஸ்ட்ரோஸ்ல ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது ஏகன் தி கான்கரர். அவருக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சீசன் 8 கனவுல வந்திருக்கும். அதே மாதிரி தான் ஹெலனா, அவளுக்குமே டேமன் வெர்சஸ் ஏமன் ட்ரீம் வந்திருக்கும். அப்ப இவனும் ஒரு டார்கெரியனா அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ரைட். இவன் டேரான் டார்கெரியன், டேரான் தி ட்ரங்கன். இவனோட பிரதர் தான் நம்ம வெளியே பார்த்த எக். ஏகனுக்கு ஷார்ட் ஃபார்மா எக் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆல்சோ அவனோட ஹெட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட ஹெட் ஷேப் அப்படிங்கிறது எக் மாதிரி இருக்கிறதுனால எக்னு மென்ஷன் பண்ணிருந்திருப்பாங்க. டேரான் அந்த டோனில கலந்துக்க சொல்லியும் அவனுக்கு ஸ்குவாரா தான் எக்கையும் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் டேரான் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதுனால எக் டன்க்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருப்பான். டேரான் அங்கிருந்து போகும்போது அவன் குடிச்ச ட்ரிங்க்ஸ்க்கான காயினை வச்சுட்டு போவான். அந்த காயின்ல டிராகன் சிம்பிள் இருக்கும். அதுல இருந்தே இவன் ஒரு டார்கெரியன் பிரின்ஸ் அப்படின்னு நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். டன்க் அந்த டைனர்ல இருந்து கிளம்பி அவரோட ஹோர்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது எக் அங்க தண்டர் மேல ஏறி உட்கார்ந்து இருந்திருப்பான். இதை பார்த்து கடுப்பான டன்க் அவனை கீழே இறக்கி விடும்போது தான் எக் டன்க் அந்த ஆஸ்போர்ட்ல நடக்கிற டோனிக்கு போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் கூட்டிக்கிட்டு போக சொல்லுவான். அதுக்கு டன்க் உன்னை உங்க மதர் விடுவாங்களா அப்படின்னு கேட்பாரு. பதிலுக்கு எக் அவனோட மதர் இறந்துட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பான். எக் இங்க உண்மையதான் சொல்லிருப்பான். எக்கோட மதர் டயானா டைன் அப்படிங்கிறவங்க இந்த டைம் லைன்ல உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் டன்க் எக்க இங்கே கழட்டி விட்டுட்டு அவனுக்கு ஒரு காயினையும் கொடுத்துட்டு எங்க இருந்து கிளம்பிருப்பாரு. டன்க் அந்த ஆஸ்போர்டுக்கு போற அந்த ஜேர்னி அப்படிங்கறதே ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் ஃப்ரேமா பாருங்க ஜி. ஒரு வழியா டன்க் அந்த டோனி நடக்கிற பிளேஸ்க்கு வந்து அந்த டோனி நடக்க போற அந்த பிச்சை பாப்பாரு. அதுல ஹவுஸ் ஆஸ்போர்டோட சிஜில் இருக்க அயன் சீல்ஸ் இருக்கும். காஸ் இது அவங்க நடத்துற ஒரு டோனி அப்படிங்கறதுனால இதுக்காக இந்த ஒரு டோனியை இவங்க நடத்துறாங்க அப்படின்னா அந்த ஆஸ்போர்ட்ஸ் லார்டோட டாட்டரோட 13th பர்த்டேவா செலிப்ரேட் பண்ற விதமா தான் இந்த ஒரு டோனியை இவங்க நடத்திட்டு இருப்பாங்க. டன்க் ஒரு பக்கம் ஆஸ்போர்டோட சிஜில பார்த்துட்டு இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரு பர்பிள் லைட்னிங் போல்ட் இருக்க பிளாக ஒரு டென்ட்ல பாப்பாரு. அது ஹவுஸ் டண்டாரியனோட சிஜில். இதை நோட் பண்ணி தான் டன்க் பிளம்பர் கிட்ட லார்டு டண்டாரியனுக்கு ஆர்லன் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்திருப்பாரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல உங்களுக்கு பெரிக் டண்டாரியனா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ஆன்சஸ்டர்ஸ் ஹவுஸ் தான் இது. பெரிக்
டண்டாரியன் பிரதர்ஹுட் லீட் பண்ணி லானிஸ்டர் ஃபோர்ஸ்க்கு எதிரா ஸ்மால் ஃபோக்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வார் ஆஃப் த ஃபைவ் கிங்ஸ் சமயத்துல ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆல்சோ நைட் கிங் ஆர்மியை எதிர்த்துமே ஜான்ஸ்னோ கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல கூட ஆர்லன் டண்டாரியன் தான் கிறிஸ்டின் கோலன் நைட் ஆகன மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. டண்டாரியன் ஹவுஸ் டென்ட்டுக்கு பக்கத்து டென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லயன்ஸ் ஹெட் சிம்பிள் இருக்கும். லயன் ஹெட் சிம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவுஸ் லானிஸ்டர்ஸோட சிஜில். டன்க் அவரோட நேம கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அந்த ஆஸ்போர்டோட மாஸ்டர் ஆஃப் த கேம்ஸ் ஆன பிளம்மர் கிட்ட வந்து அவரோட நேம கொடுக்கும்போது அப்பதான் டோர்னில கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு நைட்டா இருக்கணும் அப்படின்னு டன்க்கு தெரிய வரும். அந்த சமயம் அங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு டன்க ஒரு உடன் ஸ்வாடாலேயே அடிப்பா. டன்க் அதுக்கு பேர்லி தான் ரியாக்ட் பண்ணுவாரு. டன்க் எந்த அளவுக்கு ஒரு ஜெயண்ட் மேனா இருக்கிறாரு அப்படிங்கறத அங்கங்க கொஞ்சம் ஃபன்னா டீஸ் பண்ணிருக்காங்க. டன்க் ஆர்லன் ஆஃப் பெனிட்ரிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டன்க ஒரு நைட் ஆக்கிட்டு அவரோட ஸ்வாடையும் டன்க் கிட்ட கொடுத்துட்டு தான் இறந்தாரு அப்படின்னு பிளம்மர் கிட்ட சொல்லி டன்க் ஒரு நைட் தான் அப்படின்னு நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயம் டன்க் ஆர்லன் எப்பயுமே டன்க் ஒரு நைட்டா தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஆர்லன் அண்ட் டன்கோட ஒரு பிளாஷ்பேக் சீக்வென்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல டன்க் ஆர்லன் கிட்ட நானும் உங்களை மாதிரி நைட் ஆகிடுவானா அப்படின்னு கேட்கிற மாதிரியும் அதுக்கு ஆர்லன் கண்டுக்காத மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. which is really fun. டன்க்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்வெட்டியை வச்சிருந்திருப்பாரு. டன்கே ஆர்லன் எப்ப சவாரு அவர் எப்ப புதைக்கலாம் அப்படின்னே சுத்திட்டு இருந்திருக்கல, நீ சும்மாவா எத்தனை வாட்டி அற வாங்கியிருப்பாரு. பிளம்மர் கிளியர்லி டன்க் ஒரு நைட் அப்படிங்கிற மாதிரி நம்பியிருக்க மாட்டாரு. அதனால அட்லீஸ்ட் நீ நைட் ஆகும்போது வேற யாராச்சும் பாத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த நைட் ஆகிற ப்ராசஸ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 8 எபிசோட் 2 ஆன A Night of the Seven Kingdoms அப்படிங்கிற ஒரு எபிசோட்லயே பார்த்திருந்திருப்போம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் இன் சீசன் 8 அப்படின்னு சொல்லலாம். அதுல பிரைன் ஆஃப் டார்த்த ஜெய்மி லானிஸ்டர் நைட் ஆகியிருந்திருப்பாரு. அந்த பிரைன் ஆஃப் டார்த்தோட ஆன்சஸ்டர் தான் இந்த டன்க் அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி டன்க் இங்க போய் சொல்றதுனால அவர் நைட் ஆனதை யாரும் பார்த்தது இல்ல. அதனால ஒன்லி ராபின் இன் தோன் ட்ரீ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ராபின் அப்படின்னா அந்த பேர்டை தான் இங்க மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாரு. பிளம்மர் உடனே ரொம்ப கோவப்பட்டு இப்படிலாம் இந்த சீக்ரெட் ஓத்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண அப்படின்னா உன்னை தோல் விரிச்சு தொங்க விட்டு உப்பு கண்ணை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. அந்த சமயம் நமக்கே என்னடா திடீர்னு சீரியஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் உடனே சும்மா சொன்ன அப்படின்னு சொல்லி டோனில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் காயின், ஆர்மர், ஹோசஸ், மென், ட்ரைனிங் அப்படின்னு பிளம்மர் டன்க்கு அட்வைஸ் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் எபிசோட்ல டன்க் எப்படி இது எல்லாத்தையும் தேடி போறாரு அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த டோனில கலந்துக்க முடியல அப்படிங்கிற சோகத்துல டன்க் திரும்ப போகும்போது பிளம்மர் இங்க ஆல்ரெடி இருக்க ஹவுஸ்ல யாருக்காச்சும் ஆர்லனை தெரிஞ்சா அவங்கள கூட்டிட்டு வந்து உனக்காக பேச சொல்லு, அப்போ உன்னோட நேம லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் டன்க்கு ஆர்லன் லார்ட் டண்டாரியனுக்காக டோன்ல ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு அப்படிங்கறது ஞாபகம் வரும். அதனால அந்த லார்ட் டண்டாரியனோட பையனான மேன்ஃப்ரெட் அப்படிங்கிறவனை தேடி டன்க் கிளம்பி இருப்பாரு. போற வழியில பின்னாடி நோட் பண்ணீங்க அப்படின்னா ஹவுஸ் பீஸ்பரியோட சிஜில் அண்ட் ஹவுஸ் பராத்தினோட சிஜில் பார்க்கலாம். பராத்தினோட ஹவுஸ்ல இருந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே நம்ம ராபர்ட் பராத்தினை பார்த்திருந்திருப்போம். ஹவுஸ் பீஸ்பரி ஒன்லி எக்ஸிஸ்ட் ஆன் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன். அதுல மாஸ்டர் ஆஃப் காயினா லைமன் பீஸ்பரிய பார்த்திருந்திருப்போம். டன்க் ஒரு வழியா டண்டாரியனோட டென்ட்டை கண்டுபிடிச்சிருவாரு. பட் அங்க இருக்க லேடிஸ் டன்க ஹெஜ் நைட் அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹெஜ் நைட் அப்படின்னா இவங்க ஒரு லார்டுக்காக சர்வ் பண்ண மாட்டாங்க. லேண்டா வந்து டெம்பரரி ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஓன் லேண்ட், ஓன் பிளேஸ், ஓன் ஹவுஸ் இருக்காது. ஹெஜ்ல கிடைக்கிற இடத்துல தான் படுத்துப்பாங்க. அதனாலதான் ஹெஜ் நைட் அப்படிங்கிற நேமே உங்களுக்கு வந்திருக்கும். சார் மேன்ஃப்ரெட் இப்போதைக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் ஈவினிங் வந்து பாரு அப்படின்னும் அந்த லேடிஸ் டன்க்கு கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. டன்க்கு போற வழியில ஸ்வீட் ஃபுட் கிட்ட we're not sad அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட் ஃபுட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த இடத்துல டன்க் ரேமன் ஃபாசவே அண்ட் ஸ்டெஃபன் ஃபாசவே அப்படிங்கிற ரெண்டு பேரை பார்த்திருப்பாரு. இவங்களோட ஹவுஸ் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஹெஜ் நைட்ல மட்டும்தான் இந்த ஃபாசவே அப்பியர் ஆகியிருப்பாங்க. இவங்களோட சிஜில் அப்படிங்கிறது ஆப்பிள். இதுக்கப்புறம் டன்க் ஒரு குழியில போட்டுட்டு ஈவினிங் அந்த மேன்ஃப்ரெட மீட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அகைன் டன்கால மேன்ஃப்ரெட பார்க்க முடியாது. இதனால அப்படியே கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு பப்பட் ஷோவை நோட் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிப்பாரு. அந்த பப்பட் ஷோல இருக்கிற டிராகன் சும்மா சொல்லக்கூடாது, ரியல் டிராகன் மாதிரியே அதை டிசைன் பண்ணிருப்பாங்க. டான்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இந்த பப்பட் ஷோவை நடத்திட்டு இருக்கா. இந்த பப்பட் ஷோனால தான் டன்கோட லைஃப் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அங்க இருந்து டன்க்கு கிளம்பும் போது ரைமன் ஃபாசவே வந்து டன்க நோட் பண்ணி ஹாஃப் மேன் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஹாஃப் மேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது அப்கோர்ஸ் டிரியன் தான். ரேமன் ஏர்லியர் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி, வாங்க சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படின்னு டன்க பராத்தினோட டென்ட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்கதான் டன்க் லைனல் பராத்தியன் தி லாஃபிங் ஸ்டோமை மீட் பண்ணுவாரு. டன்க் அவரோட பல நாள் பசியை தீத்துக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் அடிச்சு நொறுக்கும் போது லைனல் டன்க நோட் பண்ணி என்ன வந்ததுல இருந்து மறைஞ்சு மறைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க யார் நீ அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் லைனல் பராத்தினுக்கு டன்க் ஒரு சாதாரண நைட் அப்படின்னு தெரிய வரும். இங்க டன்கோட டான்ஸும் சரி லைனல் பராத்தினோட டான்ஸும் சரி வேற லெவல்ல இருக்கும். ஆல்சோ லைனல் பராத்தியன் டன்கோட காலம் மிதிச்சு ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்கேயே டன்க் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஐ மீன் வேற யாருக்கும் இப்படி கிங்கோட விளையாடுற தைரியம் இருக்காது. பட் டன்க் அசால்ட்டா அவர் கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாரு. ஒரு சாதாரண ஹெஜ் நைட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு, இப்போ ஒரு கிங்கோட கிரவுனை தூக்கி தலையில வச்சிட்டு இருக்காரு. வேற லெவல் ஃபன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டென்ட்லயே டன்க் மேன்ஃப்ரெட
மேன்ஃப்ரெட நோட் பண்ணி அவன்கிட்ட பெனிட்ரிய பத்தி சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மேன்ஃப்ரெட் அவனோட ஃபாதருக்கு நிறைய ஸ்வாட்ஸ்மென் சர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பெனிட்ரியையும் தெரியாது உன்னையும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். டன்க்குக்காக இப்பொழுதுக்கு ஒரு லார்ட் ஆர் நைட் வந்து பேசணும், அப்பதான் அந்த டோர்னில வந்து டன்கால கலந்துக்க முடியும். மேன்ஃப்ரெட் இப்ப நோ சொன்னதுனால சோகத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம டன்கோட டென்ட், அதாவது அந்த மரத்தடிக்கு போகும்போது அங்க எக் ஒரு ஃபிஷ்ஷ குக் பண்ணிட்டு இருப்பான். நீ எப்படிடா இங்க வந்த அப்படின்னு டன்க்கு கேட்கும்போது எக் லேம் காட்டுல ஏறி வந்த அப்படின்னு சொல்லுவான். டன்க் சரிவா உன்னை உன் வீட்லயே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எக் அப்ப நீங்க கிங்ஸ் லேண்டிங் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா உங்களால டோனில கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆரம்பத்துல இருந்தே எக் பொய் சொல்லாம உண்மையா மறைக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். எக் கிங்ஸ் லேண்டிங் அப்படின்னு சொல்லும் போது டன்க் அப்ப நீ ஃபிளே பாட்டம்ல இருந்து வரியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஃபிளே பாட்டம் இஸ் தி கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பூரஸ்ட் பீப்புள் வாழ்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபிளே பாட்டம்ல இருந்து தான் ஆர்லன் டன்க கூட எடுத்து வளர்த்திருந்திருப்பாரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம பார்த்தா டேவாஸ் ஜென்ரி இவங்களுமே அந்த ஏரியால இருந்து தான் வந்திருப்பாங்க. எக் ஒரு ஆர்ஃபன் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து வரான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஃபிளே பாட்டம் அப்படின்னு டன்க்கு கனெக்ட் பண்ணி இருந்திருப்பாரு. இங்கதான் எக் டன்கோட நேம கேட்டு டன்க் வந்து டன்கனுக்கு ஷார்ட் ஃபார்மா அப்படின்னு கேட்டிருப்பான். அதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு டன்க் அவரோட நேம டன்கன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கூடவே ஒரு ஹவுஸ் நேமும் இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சர் டன்கன் தி டால் அப்படின்னு அடிச்சு விட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் டன்க் எக் மேல பாவப்பட்டு சரி என் கூடயே இருந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்கேயே இரு அப்படின்னு இவரோட சேர்த்திருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தூங்கும் போது ஒரு ஃபாலிங் ஸ்டாரை நோட் பண்ணிருப்பாங்க. எக் அந்த ஸ்டாரை பாக்குறவங்களுக்கு லக்கு கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவான். அதுக்கு ஆரம்பத்துல டன்க் எக் கிட்ட டு யூ வாண்ட் ஏ கிளவுட் இன் தி ஏர் அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு. ஏன்னா ஆர்லண்ட் கிட்ட இவர் பலமுறை செவிலடி வாங்கியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் கண்டிப்பா லக்கு நமக்கு தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு இந்த நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெஸ்ட்ரோஸ்ல இப்படி ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரியை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் பத்தி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகே, ஐ வில் see you folks in the next video. Thank you.